Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. So today we will have the concluding session so far in the cleanliness seminar that we on the topic Shaucham we spoke. ஷௌச்சம் அப்படின்ற தலைப்பில் நம்ம தொடர் உபன்யாசம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கடைசி உபன்யாசமாக இருக்கும். So we have some visiting devotees and some other devotees also requested if we can have the class in English with simultaneous Tamil translation. So this last session we are doing it in English with Tamil translation. சில பக்தர்கள் மேலும் இங்கே விருந்தினராக வந்திருக்க பக்தர்கள் உட்பட நிறைய பேர் வந்து ஆங்கிலத்தில் உபன்யாசம் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த கடைசி உபன்யாசம் மட்டும் ஆங்கிலத்திலையும் தமிழ் மொழிபெயர்ப்போட நம்ம பார்க்குறோம். Of course, so far all the previous classes that what we discussed, all those topics were very much to do with the external cleanliness. இதுவரைக்கும் நம்ம பார்த்த மற்ற உபன்யாசங்களில் வெளிப்புற தூய்மையை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். Also we were repeating that all those external cleanliness is meant to support the internal cleanliness, which is by chanting the holy name, remembering the Lord and engaging in pure devotional service. இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இந்த வெளிப்புற தூய்மை அப்படின்றது உட்புற தூய்மைக்காக உதவி பண்ணக்கூடியதாக இருக்கிறதுக்கு தான் இருக்குது. மேலும் இந்த வெளிப்புற தூய்மையின் மூலிமா நம்ம பகவானுடைய திருநாமத்தை இன்னும் சிறந்த விதத்தில் உச்சரிக்க முடியும், பகவானுடைய சேவையில் பக்தி தொண்டில் இன்னும் அதிகமாக ஈடுபட முடியுன்றதுக்காக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். And so today we will discuss about the importance of rising early in the morning and also coming and participating in the Mangala Arati program as instituted by Srila Prabhupada. இன்னைக்கு நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறத பற்றியும் ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு வந்து மங்களாரத்திக்கு வர சொல்லி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். And also which we are, I don't know how much time we will have. We will mostly be spending our time in trying to understand the importance of Mangala Arati, and also we cannot neglect the next program. The entire morning program is so important, specifically also hearing the Srimad Bhagavatam. நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வளோ நேரம்னு தெரியல, ஆனால் அதிகப்படியான நேரம் நம்ம மங்களாரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். மேலும் அதை தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகள், காலை நேர நிகழ்ச்சிகள் பற்றியும், of course reading Srila Prabhupada books, ஸ்ரீல பிரபுபாதுடைய புத்தகங்களை படிக்கிறது பற்றியும். So rising early in the morning and coming for the Mangala Arati program is a very serious commitment for any devotee who is aspiring to advance in Krishna consciousness. அதிகாலையில் எழுந்து மங்களாரத்திக்கு வரது அப்படின்றது கிருஷ்ண உணர்வில் முன்னேறணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் மிக முக்கியமான விஷயம். So one's consciousness will be very clear only when he wakes up early in the morning and comes and offers obeisances to the Lord and sings and dances and glorifies the Lord by chanting the holy name. That's a very important program. எப்போ ஒருத்தன் அதிகாலையில் எழுந்து இங்கே கோயிலுக்கு வந்து பகவானுக்கு நமஸ்காரம் செய்து பகவானுடைய திருநாமத்தை உச்சரித்து ஆடி பாடுறானோ அப்போ தான் அவனுடைய உணர்வு தூய்மையாகும்னு சொல்லப்படுது. Srila Prabhupada says, if we cannot rise early in the morning, that means we are under the clutches of Maya. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், நம்மளால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியல அப்படின்னா நம்ம மாயையினுடைய பிடியில் இருக்கோம்னு அர்த்தம். Prabhupada in another place he says, one who cannot rise early in the morning is not spiritually serious. That is the test. ஸ்ரீல பிரபுபாதர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், எவன் ஒருவனால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியலையோ அவன் ஆன்மீக வாழ்க்கையில் தீவிரமாக இல்லைன்னு அர்த்தம். இதுதான் ஒருத்தனுடைய சோதனை, அவனை பரிசோதனை செஞ்சுக்கக்கூடிய விஷயம் இதில் தான் அப்படின்றது. And also when we read Bhagavad Gita, in one of the purports, Srila Prabhupada, second chapter purports, I think Prabhupada is defining who is a Shudra, who is a Brahmana. ஸ்ரீல பிரபுபாதர் பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயத்தின் ஒரு பொருளுரையில் யார் ஒருவன் பிராமணன், யார் ஒரு சூத்ரன் அப்படின்னு சொல்லி சொல்றார். So a Shudra is one who is always very much interested in the comfort of his body. யார் ஒருத்தன் தன்னுடைய உடல் சௌகரியத்தை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கானோ அவன் ஒரு சூத்ரன்னு சொல்லி சொல்றார். And as a result of that, he will not be interested in performing any austerities. அதனுடைய விளைவா அவன் எந்த ஒரு தவத்தில் ஈடுபடுறதுக்கும் ஆர்வம் கொண்டவனா இருக்க மாட்டான். Because he will always be interested only in trying to satisfy his senses. அவனுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுல மட்டுமே ஆர்வம் கொண்டவனா இருப்பான்.
So such a person will not be interested to wake up early in the morning and what to speak of attending Mangala Arati and all other programs. அப்பேற்பட்ட நபர் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டான். அப்புறம் மங்கள ஆரத்திக்கு வரதை பற்றி பேசுறதுல என்ன இருக்கு? And if for us specifically we are followers of Srila Prabhupada, we have taken shelter of Prabhupada and his bona fide followers. So Srila Prabhupada's one of the very primary instruction is to rise early in the morning and attend the Mangala Arati. குறிப்பாக நம்ம எல்லாரும் சில பிரபுபாதரை பின்பற்றக்கூடிய நபர்கள், சில பிரபுபாதர் இடத்துலையோ இல்லை அவரை பிரதிநிதிக்கக்கூடியவர் இடத்துலையோ நம்ம வந்து தீட்சை வாங்கியிருக்கோம். ஸோ அவர்களுடைய முதன்மையான அறிவுரை என்ன அப்படின்னா அதிகாலையில் எழுந்து மங்களாரத்தியில் கலந்துக்கிறது. And we all know, every day morning we sing the Guru Ashtaka. தினசரி காலையில் நம்ம குருவாஷ்டகம் பாடல் பாடுறோம். And the last verse of that Guru Ashtaka, it says, Yasya prasadat bhagavat prasado, yasya aprasadan nagati kutopi. The meaning is that Yasya prasadat bhagavat prasado. ஸோ இப்போ நம்ம தினசரி நம்ம வந்து பாடுறோம் குருவாஷ்டகம். அதில் எஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ எஸ்யா அப்பிரசாதாத் நகதி குதோபி அப்படின்னு நம்ம பாடின்னு இருக்கோம். அதாவது நமக்கு ஆன்மீக குருவினுடைய கருணை கிடைத்தால்தான் நமக்கு வந்து கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்கும். இதே ஆன்மீக குருவினுடைய கருணை கிடைக்கல அப்படின்னா நமக்கு கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்காது. So that is the point. If Yasya prasadat bhagavat prasado, by the mercy of the spiritual master we get the mercy of Krishna, and without pleasing the spiritual master nagati kutopi, everything becomes hopeless. ஆன்மீக குருவை திருப்திப்படுத்தினா கிருஷ்ணனுடைய கருணை கிடைக்கும். ஆன்மீக குருவை திருப்திப்படுத்தலை அப்படின்னா நகதி குத்தோப்பின்னு சொல்லப்படுது, நமக்கு கதியே இல்லை. That means what? We cannot make any advancement in Krishna consciousness. அப்படின்னா நம்மளால கிருஷ்ண உணர்வுல எந்த விதமான முன்னேற்றமும் கொள்ள முடியாதுன்னு சொல்லப்படுது. So Srila Prabhupada says, wake up early in the morning, come for Mangala Arati, dance with devotees, glorify the Lord. So it's a very important instructions. How are we going to please our parampara if we are not going to take that message seriously? ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார், அதிகாலையில் எழுந்துறீங்க, கோயிலுக்கு வாங்க, மங்களாரத்தில் கலந்து கொள்ளுங்கள், பகவானுடைய திருநாமத்தை உச்சரிங்க, நடனம் ஆடுங்கன்னு. இதெல்லாம் நம்ம செய்யல, அவங்களை திருப்திப்படுத்தல அப்படின்னா அப்புறம் நம்ம எப்படி முன்னேற போறோம்? See, it's very interesting. It's called Mangala Arati. So auspiciousness begins to us by pleasing our spiritual master. இது பார்த்தீங்கன்னா மங்கள ஆரத்தி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மங்களம் எப்போ ஒருத்தனுக்கு நடக்குது, எப்போ ஆன்மீக குருவை திருப்திப்படுத்துறானோ அப்போ ஒருத்தனுக்கு மங்களம் உண்டாகுது. The very word Mangala means auspiciousness. மங்களம் அப்படின்ற வார்த்தை தமிழ்லையும் அதே மங்களம்ங்கிற அர்த்தத்தை குறிக்குது. So if we do not please our spiritual master by coming and sincerely participating in this program, that means that we are not serious in devotional service. நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு ஆர்வத்தோட வந்து நம்ம ஆன்மீக குருவை திருப்திப்படுத்தணுன்றதுல நம்ம தெளிவா இல்லை அப்படின்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கையில தீவிரமா இல்லைன்றது அர்த்தம். And we all know, in for say whenever any shlokas are there or any series of verses the acharyas compose, there is always a falastuti. பொதுவாக நம்ம பார்க்கலாம், நிறைய ஸ்லோகங்கள் தொடர்ச்சியாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு புகழக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் இறுதியில் அதை விஷயங்கள் நம்ம சொல்கிறதன் மூலிமா என்ன பலன் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பல ஸ்துதி அப்படின்னு இருக்கு. Srila Vishwanath Chakravarti Thakur, who has composed this Guru Ashtaka, he says, ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் அவர் தான் இந்த குரு அஷ்டகம் பாடலை வந்து இயற்றியவர். அவர் சொல்றார், he says, Srimad Guru Ashtakam etad uchay dhamme muhurte patati prayatna yastena vrindavana natha sakshat sevaiva labhya janushonta eva. So he says that Srimad Guru Ashtakam etad uchay. So by reciting this Guru Ashtaka, ஸ்ரீல விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் சொல்றார், குரு அஷ்டகத்தை ஒருத்தன் சொல்றதின் மூலியமா, அந்த பாடலை தினசரி பாடுறதன் மூலியமா இப்போ அவர் இன்னும் தெளிவாக சொல்றார், எந்த சமயத்தை நம்ம அந்த குருவஷ்டகத்தை சொல்லணும், பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம உச்சரிக்கணும், பாடணும். அது எப்படி நம்ம பண்ணணும், ரொம்ப கவனத்தோட நம்ம பண்ணணும். it is said that yastena vrindavana natha sakshat, one will get direct darshan of vrindavana natha Krishna. இப்போ அப்பேற்பட்ட விஷயத்துல ஒருத்தர் ஈடுபடும் போது அவ்வளவு கவனத்தோட சொல்லும் போது விளைவு என்ன அப்படின்னா, விருந்தாவன நாத, அதாவது விருந்தாவனத்துடைய நாதரான கிருஷ்ணனுடைய சாக்ஷா தரிசனம் கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. That means also it also means that one will be able to engage in the direct service of Krishna. அதாவது ஒருத்தன் கிருஷ்ணருடைய நேரடி சேவையில ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்ன்றது அதனுடைய அர்த்தம்.
அவனுடைய உடல், இந்த உடல் அவன் எப்போ விடுறானோ விட்டோனோ அவன் அந்த இலக்கை அடையிறான் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ இப்போ இப்பேற்பட்ட பலன் கிடைக்குது. இப்போ யாரு நான் மங்களாரத்திக்கு வரதை தவிர்க்கணும்னு நினைப்பா? Because it is an assurance given by the Acharya. ஆச்சாரியர்களால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம் இது. So with great care and attention, if we really from sincerely sing the Guru Ashtaka prayers and glorify Guru and Krishna, then whatever the Lord says and his devotee says, it will happen. ஆச்சாரியர்கள் இங்கே சொல்லியிருக்கிறத போல நம்ம இந்த குரு அஷ்டகத்தை ரொம்ப கவனத்தோட சொல்லி பகவான் மீது நம்பிக்கையோட செஞ்சிருந்தோம் அப்படின்னா, அப்போ அவங்க என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்களோ அது நிச்சயம் நடைபெறும். அதில் நம்ம எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. And we can also, everybody has this experience, in the morning you come and then you rise early, take bath, put tilak, you come with clean dress and then offer pranam to Prabhupada and to the worshipable deities, whatever is the deities in the local temple. So here we have Sri Sri Gaurnitai, and then we, with full absorption, we sing. We just don't leave, allow the mind to wander here and there. Simply absorb in the recitation of this Guru Ashtaka. It is a very, very blissful experience. எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். அதிகாலையில் நம்ம எழுந்து குளித்து நம்ம கோயிலுக்கு வரோம், வந்து பிரபுபாதருக்கு நமஸ்காரம் பண்ணுறோம், கோயிலுக்கு கூடிய விக்கிரகங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம். அந்தந்த கோயிலில் எந்த விக்கிரகங்கள் இருக்காங்களோ, குறிப்பாக நம்ம கோயிலில் ஸ்ரீ ஸ்ரீ கௌரணிதா இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். அதன் பிறகு நம்ம மங்களாரத்தியில் இந்த மங்களாரத்தி பாடலை ரொம்ப உற்சாகத்தோடு நம்ம பாடும் பொழுது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை நம்ம எல்லாருமே உணர்ந்திருப்போம். See, there are two kinds of sukha. One is Maya sukha, another one is a Brahma sukha or ரெண்டு விதமான சுகம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒன்று மாயா சுகா, இன்னொன்று பிரம்ம சுகா. Maya sukha is you are in ignorance and then you want to sleep during Mangalarati. மாயா சுகா அப்படின்றது நீங்கள் அறியாமையிலிருந்து பெறக்கூடியது, அதாவது மங்களாரத்திக்கு வராமல் தூங்குறதுலேருந்து கிடைக்கக்கூடிய சுகம். And Brahma sukha is the eternal happiness in the spiritual platform, in the service of Krishna. இன்னொரு சுகமானது பிரம்ம சுகம். அது வந்து நீங்கள் ஆன்மீக பாதையில் நீங்கள் பெறக்கூடிய சுகமானது. So we are meant to experience higher bliss. That's why we have got this human form of life. நம்ம எல்லாருமே இந்த மனித பிறவியை பெற்றிருக்கிறது எதுக்கு அப்படின்னா அந்த உயர்ந்த சுகத்தை அடையணுன்றதுக்காக தான். So Rishabhadev in Rishabhadev's teachings he makes this point: Nayam deho dehabajam naloke kashtan kaman harhate vidbujami tapo divyam putrakayena sattvam shuddhyet yasmat brahma saukyam tam anantam. So he says brahma saukyam tam anantam, and that happens by engaging in performance of austerities. ரிஷபதேவர் அவருடைய அறிவுரைகளில் சொல்றார் பிரம்ம சௌக்கியம் துவனந்தம். ஸோ எப்படி பிரம்ம சௌக்கியம், பிரம்ம சுகத்தை ஒருத்தன் அடையிறது அவன் இந்த மாதிரியான தவங்களில் ஈடுபடுறதன் மூலியமா. So Srila Prabhupada also he defines in one of the purport. So what is that early morning? What time we have to do? He says this Srimad Bhagavatam, Canto 3, Chapter 20, Text 46. Prabhupada says. சில பிரபுபாதர் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 3வது காண்டம் 20வது அத்தியாயம் 46வது ஸ்லோகத்தில் பொருளுரையில் எந்த நேரத்தில் ஒருத்தன் வந்து எந்திரிக்கணும், அப்படி எந்திரிக்கிறதன் மூலியமா என்ன நடக்குது அப்படின்றத பற்றி ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார். Srila Prabhupada explains the time early in the morning, 1.5 hours before sunrise, is called Brahma Muhurta. சூரியன் உதிக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்னர் இருக்கக்கூடிய காலமானது பிரம்ம முகூர்த்தான்னு அழைக்கப்படுது. During this Brahma Muhurta, spiritual activities are recommended. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஆன்மீக ரீதியான செயல்கள் வந்து ஒருத்தர் செய்யறதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. Prabhupada also further says spiritual activities performed early in the morning have a greater effect than in any other part of the day. அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒருத்தர் என்ன செயல்களை செய்கிறானோ அது நாளினுடைய மற்ற நேரத்தில் செய்கிற செயல்களை விட அதிக பலனை ஒருத்தனுக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறார். And also in the scriptures it is mentioned that it is the most auspicious part of the day, and our mind is also very peaceful. We are not doing any activity at the time. ஒரு நாள்லேயே சிறந்த நேரம் அப்படின்றது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லப்படுது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்முடைய மனதானது அமைதியாக சாந்தமாக இருக்குது. ஏன்னா வேறு எந்த பெரிய செயல்களையும் நம்ம ஈடுபடாதனால மனம் அமைதியாக இருக்குது. That's how it is so far. In even 20 years, 25 years back it was like that, but now with all this modern ideas and modern revolutionary industries and so many so-called things, everything has become 24/7. முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அப்படி தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ இந்த ஐடி துறையினுடைய வளர்ச்சியின் விளைவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 24 மணி நேரம் 7 நாட்களும் மக்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கிறனால மாறி போயிடுச்சு. And if we say that
early morning is a very peaceful time. Maybe they may not be able to relate to it. அதிகாலை நேரம் தாங்க ரொம்ப ஒரு அமைதியான நேரம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு அது என்னன்னே புரிஞ்சு கொள்ள முடியாம போகலாம். Okay, this is from the Krishna book. Lord Krishna himself, we will hear what he does. கிருஷ்ணா புத்தகத்துல கிருஷ்ணர் என்ன பண்றார் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. கேட்போம் நம்ம. This is from the chapter 70, Lord Krishna's daily activities. Lord Krishna would rise from bed very early in the morning. கிருஷ்ணர் அதிகாலை நேரத்துல அவருடைய படுக்கையில எழுந்து எழுந்திருப்பார். By nature's arrangement, the crowing of the cocks warns of the Brahma Muhurta hour. பிரம்ம முகூர்த்த நேரத்துல சேவல் கூவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. You used to hear that a lot. Nowadays we are not able to hear it. முன்னாடிலாம் நம்ம கூட கேட்டிருப்போம் இல்லையா, காலை நேரத்துல கோழி கூவுறது. ஆனா இப்போ நம்ம கேட்கறது கிடையாது. But well, some of them they can never hear it. சில பேர் அதை கேட்டதே கிடையாது. I'm just trying to say that they are so much absorbed in sleeping. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு மக்கள் அந்த நேரத்துல கூட தூங்கிட்டு இருக்கறனால அந்த சத்தத்தை கேட்டது கிடையாதுன்னு சொல்றேன். So Prabhupada goes on to say, Lord Krishna would immediately get up from bed exactly on the appearance of Brahma Muhurta. பிரம்ம முகூர்த்த நேரம் வந்த உடனேயே கிருஷ்ணர் தன்னுடைய படுக்கையில இருந்து எழுந்திருவார் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்றார். After rising from bed, Lord Krishna would wash his mouth, hands and feet and would immediately sit down and meditate on himself. கிருஷ்ணர் அப்படி எழுந்த உடனே அவருடைய கை, கால், வாய் எல்லாத்தையும் அலம்பிட்டு அவர் தன்னையே நினைச்சு தியானம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். Krishna is Krishna himself. கிருஷ்ணரே தான். Therefore he was teaching us that Brahma Muhurta should be utilized for meditation on Radha Krishna. அதனால தான் அவர் நமக்கு சொல்றார், பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஒருத்தர் ராதா கிருஷ்ணரை தியானிக்கிறதுல ஈடுபடணும் அப்படின்னு. By such meditation, Krishna would feel very much satisfied. அப்பேற்பட்ட தியானத்தின் மூலமா கிருஷ்ணர் ரொம்ப திருப்தி அடைகிறார். And similarly, we will also feel transcendently pleased. அதே போலவே நம்மளும் ஆன்மீக ரீதியா திருப்தி அடையும். And satisfied if we utilize the Brahma Muhurta period to meditate on Radha and Krishna. ராதா கிருஷ்ணரை தியானிக்கிறதுல இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்துறதன் மூலமா. So also we can see what are the other benefits one gets by rising early in the morning. மேலும் அந்த அதிகாலை நேரத்துல எழுந்திருக்கிறதன் மூலமா ஒருத்தனுக்கு வேறு என்னென்ன நலன்கள் கிடைக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். Also we can see in the early morning we are more thoughtful, we are more introspective. அதிகாலை நேரத்துல நீங்க பார்க்கலாம், நம்மளுடைய சிந்தனைகள் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். So that's why we can see throughout India so many different kinds of spiritual aspirants. During that time they are all awake, they are all engaged in spiritual activity. அதனால தான் இந்தியா முழுக்க நீங்க பார்க்கலாம், வெவ்வேறு வகையான ஆன்மீக பாதையில ஈடுபடுறவங்க கூட எல்லாருமே அந்த சமயத்துல முழிச்சிருந்து அவங்க செயல்படுறது. So how to identify one is a true sadhu? A true sadhu is one who during the Brahma Muhurta he doesn't sleep. எப்படி ஒருத்தன் உண்மையான சாதுவோ அப்படின்றத நம்ம அடையாளம் கண்டு கொள்றது அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்துல அவன் தூங்க மாட்டான். Yeah, and we can also see that we also have this saying in English, early to bed, early to rise makes a man healthy, wealthy and wise. யார் ஒருத்தன் சீக்கிரமா தூங்குறானோ, சீக்கிரமா அதிகாலையில் எழுந்திருக்கிறானோ, அவனுடைய உடல் ஆரோக்கியமாகவும் அவனுடைய புத்திசாலித்தனமும் ஆரோக்கியமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. Here is a sutra that is given in Ayurveda. If you want to be really very famous, you want to be beautiful, you want to be wealthy, you want to be intelligent. ஆயுர்வேதத்துல ஒரு சூத்திரம் சொல்லப்பட்டிருக்கு, நீ ரொம்ப அழகானவன் ஆகணுமா, செல்வந்தனானவன் ஆகணுமா, ரொம்ப புகழானவன் ஆகணுமா, புத்திசாலியானவன் ஆகணுமா, and you want to have good health and longevity, நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுட்காலம் வேணுமா, then you rise early in the morning. அப்போ அதிகாலையில் எழுந்திரி. Of course we are not promoting that, but it's said in Ayurveda that all these things are very favorable. It helps. நம்ம இதை ஊக்குவிக்கல, நீங்க அதிகாலையில் எழுந்திரிச்சிங்கன்னா இது கிடைக்கும்ட்டு, இருந்தாலும் நம்ம ஆயுர்வேதம் இது சொல்லுதுன்னு சொல்றோம். Yeah, naturally, we need to have good health. Unless we have good health, we cannot serve Krishna with our body, mind and soul nicely. இயற்கையாகவே நமக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும் இல்லையா, உடல் ஆரோக்கியம். அப்படி இருந்தால் தான் நம்மளால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பகவானுக்கு நிறைய சேவையில் ஈடுபட முடியும். There is one letter that Srila Prabhupada had written to Madhu Mangal. This letter was written in Hyderabad on November 18, 1972. 1972 நவம்பர் 18 ஸ்ரீல பிரபுபாதர் மதுமங்கல் அப்படின்றவருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். So in that letter, Srila Prabhupada discusses so many things, but he points out that if
one doesn't come for Mangala Arati, he says that it's a fall down, he says. சில பிரபுபாத அதை நிறைய விஷயங்கள் பற்றி இந்த கடிதத்தில் எழுதுறார். அதில் ஒரு விஷயம் சொல்றார், யார் ஒருத்தன் எப்பயாவது மங்களாரத்திக்கு வர முடியாமல் போச்சு அப்படின்னா அவன் அது வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு சமம் அப்படின்னு. Okay, he mentions the point. I'm just reading a small portion from that letter. அந்த கடிதத்திலிருந்து நான் ஒரு குறிப்பிட்ட பகுதியை படிக்கிறேன். Fighting amongst ourselves is not at all good. நமக்கு மத்தியிலே நம்ம சண்டை போட்டுக்கிறது நல்லது கிடையாது. But if our preaching work is neglected, or ஆனா நம்மளுடைய பிரச்சார செயலானது அதுக்கு ஒரு தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, or if we fall down in following the regulative principles such as rising before 4, இல்ல நம்மளுடைய விதிமுறைகளை பின்பற்றதுல ஏதோ ஒரு குறைபாடு ஏற்படுது அப்படின்னா, உதாரணத்துக்கு 4 மணிக்கு முன்னர் எந்திரிக்காம போறோம் அப்படின்னா, chanting 16 rounds 16 மாலை ஜெபம் பண்ணாம போனா, அந்த மாதிரி இருந்தா, if these things are not strictly observed, இதெல்லாம் தீவிரமா ஒருத்தன் செய்யாம இருக்கான் அப்படின்னா, then Maya will enter and spoil everything. மாயை உள்ள நுழைந்து எல்லாத்தையும் அழிச்சிடும். So my best advice to you is to strictly observe these things yourself and be the example so that all others may follow. அதனால என்னுடைய பரிந்துரை என்ன அப்படின்னா, நீ இதுல தீவிரமா இந்த விஷயத்தை எடுத்து நீ செயல்படணும். அப்ப மற்ற எல்லாருக்குமே நீ உதாரணமா இருப்ப. So I'm just going to read from another from the Nectar of Devotion. This is also from a lecture, November 13, 1972, Vrindavan. நவம்பர் 13, 1972 ஸ்ரீல பிரபுபாதர் பக்தி ரசாமிருத சிந்து சம்பந்தமா ஒரு உபன்யாசம் கொடுத்தார். அதுல இருந்து ஒரு விஷயத்தை We all know that Prabhupada gave a series of lectures on the Nectar of Devotion. பக்தி ரசாமிருத சிந்துவை அந்த புஸ்தகத்துல இருந்து ஸ்ரீல பிரபுபாதர் தொடர் உபன்யாசங்கள் கொடுத்திருக்காரு, நமக்கு தெரியும் அதை பத்தி. So Srila Prabhupada says, so as they are mentioned, ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு, இங்க சொல்லப்பட்டிருக்கிறதை போல, the first principle is that every devotee must try to rise early in the morning. முதன்மையான கொள்கை என்ன அப்படின்னா, ஒரு பக்தனும் அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். That is first business. அதுதான் முதல் கடமை. This practice should be done first. இந்த பயிற்சி முதல்ல ஒருத்தனால பண்ணப்படணும். No one should sleep more than 6 hours. யாருமே 6 மணி நேரத்துக்கு மேல தூங்கக்கூடாது. Or if you want to sleep more, இல்ல அதிகமா தூங்கணும்னு நினைச்சா, but you must rise early in the morning. அதிகாலையில எழுந்துதான் ஆகணும். At 4 o'clock. 4 மணிக்கு. Attend the Mangala Arati. மங்கள ஆரத்தில கலந்துக்கணும். Mangala Arati means auspicious beginning of your day. மங்கள ஆரத்திக்கு அப்படின்னா உங்களுடைய நாளினுடைய மங்களகரமான துவக்கம் அது. So this is now I am reading from another quote from a room conversation, January 17, 1971, Allahabad. 1971 ஜனவரி 17 அலகாபாத்ல நடந்த ஒரு அறைக்குள்ள பக்தர்களோட அவருக்கு நடந்த ஒரு உரையாடல்ல இருந்து நான் இப்ப படிக்கிறேன். Prabhupada is speaking little laughing. He is explaining, anyone who sleeps after sunrise is a rascal. ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றார், யார் ஒருத்தன் சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமும் தூங்கிட்டு இருக்கானோ அவன் ஒரு அயோக்கியன். He is a rascal. அவன் ஒரு அயோக்கியன். So like that there are so many quotes. இந்த மாதிரி நிறைய மேற்கோள்கள் இருக்கு. And Srila Prabhupada quotes about referring to Srila Bhaktivinoda Thakur. ஸ்ரீல பக்தி வினோத் டாக்கூரனுடைய அவரை குறிக்கக்கூடிய விதத்துல ஸ்ரீல பிரபுபாதருடைய சில கூற்றுகள். It's from the purport to the Vibhavari Sesha song. விபாவரி சேஷா அப்படின்ற பாடலினுடைய பொருளுரையில இருந்து. So Srila Prabhupada says, Bhaktivinoda Thakur is asking everyone to rise early in the morning. அவர் சொல்றார், பக்தி வினோத் டாக்கூர் அந்த பாடல்ல எல்லாரையும் அதிகாலையில எழுந்திருக்க சொல்றார். Vibhavari Sesha, the night is over. இரவு முடிஞ்சிருச்சு. Aloka Pravesha, the glimpses of sunlight are there. சூரியனுடைய ஒளி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. Now you get up. இப்ப எழுந்திரீங்க. Nidrachari uta jiva. தூக்கத்துல இருந்து எழுந்திரீங்க. Don't sleep anymore. இதுக்கு மேல என்ன தூங்காதீங்க. Sometimes some devotees ask, can we sing this song in the evening? Now you know why we don't sing this song in the evening. Because the very meaning of the song is it's sung just before the sun is about to rise. That's why we don't sing the song in the evening. சில பக்தர்கள் கேட்கறது உண்டு, இந்த பாடலை நம்ம சாயந்தர நேரத்துல பாடலாமா அப்படின்னு. ஆனா இந்த பாடலுடைய அர்த்தத்துல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இது காலையில அதிகாலையில பாட வேண்டிய பாடல் அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கவங்க எழுந்திரீங்கன்னு சொல்ற பாடல் அது. Anyway, it's a side point. இது இன்னொரு சைட் பாயிண்ட். So he must rise before sunrise. That is healthy life also. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் எழுந்திருக்கணும், அது ஆரோக்கியமான வாழ்க்கை. One should not sleep after sunrise. சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்க கூடாது. So Srila Prabhupada says, this is
This is also a room conversation. இன்னொரு ஒரு அறை உரையாடல்ல Chaitanya Mahaprabhu was teaching from early in the morning. Chaitanya Mahaprabhu was teaching from early in the morning. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய அறிவுரைகளை அதிகாலை நேரத்துல இருந்தே கொடுத்துட்டு இருந்தார். Udilo Aruna Purava Bhage Dvijamani Gora Amani Jage. He was not lazy. அவர் சோம்பேறியா இல்ல. He was very busy from early in the morning. அதிகாலையில இருந்தே ரொம்ப செயல்பாடுல ஈடுபட்டு இருந்தார். So if we at least pretend to follow Chaitanya Mahaprabhu, சோ நீங்க சைத்தன்ய மகாபிரபு பின்பற்ற மாதிரி சும்மா வெளிக்காட்டிக்கிட்டாலுமே கூட we cannot sleep. நீங்க தூங்க முடியாது. We must rise early in the morning. நீங்க அதிகாலையில எழுந்திருக்கணும். If you want to follow Chaitanya Mahaprabhu, நீங்க சைத்தன்ய மகாபிரபு பின்பற்றணும் அப்படினா there is no question of sleeping in the morning. அதிகாலையில தூங்குறதுன்ற விஷயமே கிடையாது. One must get up at least 1.5 hours before sunrise. சூரியன் உதிக்கிறதுக்கு குறைந்தபட்சம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னர் ஒருத்தர் எந்திரிக்கணும். So these are some of the quotes, and we may think, is there any concession Srila Prabhupada has given for Mangala Arati? நம்ம இது மாதிரி நிறைய கூற்றுகள் பார்த்தோம். ஸ்ரீல பிரபுபாதர் ஏதாவது சலுகை கொடுத்திருக்காரா அப்படின்னு மேபி நம்ம நினைக்கலாம். So Shrutakirti Prabhu and other personal servants, they explain that Srila Prabhupada was always insisting the disciples in so many various situations to always come for Mangala Arati. ஸ்ரீல பிரபுபாதருடைய ரொம்ப நெருங்கிய சேவகர்களான ஸ்ருதகீர்த்தி பிரபு மற்றும் மற்ற சீடர்கள் அவங்க எல்லாருமே சொல்றாங்க, ஸ்ரீல பிரபுபாதர் தொடர்ச்சியா எல்லாரையுமே மங்களாரத்திக்கு வர சொல்லி வலியுறுத்திட்டே தான் இருப்பார். So this is one interesting incident. Srila Prabhupada once called Shrutakirti Prabhu. This was in 1972, October 1972 at Radha Damodar temple. 1972 அக்டோபர் மாதம் ராதா தாமோதர் கோயில்ல வைத்து ஸ்ரீல பிரபுபாதர் ஸ்ருதகீர்த்தி பிரபு கூப்பிடுறார். So he called Shrutakirti Prabhu and asked, what happened to Shyama Sundara and Pradyumna? Where are they? அவர் உடனே கேட்கிறாரு, ஷியாம சுந்தரமும் பிரத்யும்னாவும் எங்க என்னாச்சு, அவங்களுக்கு காணுமே அவங்கள. So they were still sleeping. அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல. So Shrutakirti replied, I don't know, Srila Prabhupada. அவர் சொல்றார், ஸ்ருதகீர்த்தி பிரபு சொல்றார், பிரபுபாதர் எனக்கு தெரியலையே. So you please, Srila Prabhupada said that, bring them to my room. அவங்கள போய் என்னுடைய அறைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு பிரபுபாத் சொல்றாரு. So Srila Prabhupada instructed them that you must conquer over sleep. ஸ்ரீல பிரபுபாதர் அவங்க வந்தோன்னே அவங்க கிட்ட பேசுறார், நீங்க தூக்கத்தை வெல்லணும். That rising early and taking a cold shower are not austerities. அதிகாலையில எழுந்திருக்கிறதோ குளிர்ந்த நீர்ல குளிக்கிறதோ கடும் தவங்கள் கிடையாது. But just common sense and good hygiene. இது ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி ஒரு பொது அறிவும் ஆன ஒரு விஷயம் தான் இது. He said that by chanting 16 rounds, following the regulative principles and rising early, கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றுறது, 16 மாலைகளை உச்சரிக்கிறது, அதிகாலையில் எழுந்திருக்கிறது, இந்த 3 விஷயங்களை பின்பற்றதன் மூலம் reducing one's eating and sleeping, ஒருத்தனுடைய சாப்பிடுறதையும் தூங்குறதையும் குறைச்சு one gets spiritual energy. ஒருத்தனுக்கு ஆன்மீக சக்தி கிடைக்குது. Srila Prabhupada continued, if one follows these guidelines for 12 years, ஸ்ரீல பிரபுபாத சொல்றார், யார் ஒருவன் 12 வருஷம் இதை பின்பற்றானோ all he says will be perfect. அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பக்குவமானதா இருக்கும். So this was the instruction Srila Prabhupada had given. இதான் ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்த அறிவுரை. And Srila Prabhupada also, he said that if you don't attend Mangala Arati, what is the prayaschitta? ஸ்ரீல பிரபுபாதர் மேலும் சொல்லியிருக்காரு, நீங்க மங்களாரத்திக்கு வரல அப்படின்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பிராயஷ்சித்தம் என்ன? Although we don't impose this, but this is what the standard Srila Prabhupada gave. Prabhupada said that all men who live in the devotee rooms must attend Mangala Arati or starve. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார், யாரெல்லாம் பக்தர்கள் இருக்கீங்களோ நீங்க மங்களாரத்தி கலந்து ஆகணும். நீங்க மங்களாரத்திக்கு வரல அப்படின்னா அன்னைக்கு நீங்க சாப்பிடாம இருக்கணும். Specifically he is speaking for those devotees who are staying in the ashram. அவர் குறிப்பா ஆசிரமத்துல தங்கி இருக்க பக்தர்களுக்காக சொல்லிட்டு இருக்காரு இத. So this is again during a morning walk. இன்னொரு காலை உலால ஒரு உரையாடல். Everyone must attend the Mangala Arati. ஒருவொருத்தங்களும் மங்களாரத்தி கலந்துக்கணும். One must attend this. நிச்சயமா கலந்துக்கணும். One must attend this. கண்டிப்பா கலந்துக்கணும். Otherwise no prasadam. அப்படி இல்லைன்னா பிரசாதம் கிடையாது. If one says I am sick, இப்போ ஒருத்தர் சொல்றான் எனக்கு உடம்பு சரியில்லை, no prasadam. பிரசாதம் கிடையாது. You are sick. உனக்கு உடம்பு சரியில்லை, you cannot digest. உன்னால ஜீரணிக்க முடியாது. That's all. அவ்வளவுதான். And sick, உனக்கு உடம்பு சரியில்லை, sleeping and at the time of prasadam, பிரசாதம் சமயத்துல தூங்கு. At the time of prasadam, voracious eating. மற்ற நேரத்துல தூங்கிட்டு இருக்க, பிரசாத சமயத்துல மட்டும் நிறைய சாப்பிடுற. That is not sickness. அது உடம்பு சரியில்லைன்றது காட்டல. If you are sick, உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா you cannot take food. உன்னால சாப்பிட முடியாது. Don't take. சாப்பிடாத. So
So and another time, Srila Prabhupada, he had he gave another what to say, another kind of a punishment, but it's a little in a lenient way. He said that. இன்னொரு இடத்துல சில பிரபுபாதர் இன்னொரு தண்டனை கொடுக்கிறார். யார் ஒருத்தன் வந்து மங்களாரத்திக்கு வரதில்லையோ, அதாவது கொஞ்சம் சலுகையோட கொஞ்சம் பாவமே பார்த்து Prabhupada says, anyone who is not attending Mangala Arati யாரெல்லாம் மங்களாரத்திக்கு வரலையோ should be fined, அவங்களுக்கு வந்து நம்ம அபராதம், and the fine should be that என்ன என்ன அவங்க வந்து அபராதம் செலுத்தணும் அப்படின்னா, he must sell one Krishna book. ஒரு கிருஷ்ண புத்தகம் வந்து விநியோகிக்கணும். Jaganmohan Gopal Prabhu was saying that one Krishna book is not sufficient. Maybe you should give Bhagavatam sets. ஜெகன்மோகன் கோபால் பிரபு சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ ஒரு கிருஷ்ண புத்தகம்லாம் அது சரியான அபராதம் கிடையாது ப்ரோ, ஒரு பாகவதம் செட்டு வேணா விநியோகிக்கணும் அப்படின்றது. Anyway, the point is we should not miss Mangala Arati. கருத்து என்ன அப்படின்னா நம்ம மங்களாரத்தியை விட்டுறக்கூடாது. So again, another very important instruction for those devotees who are staying in the ashram. Srila Prabhupada, through his instructions, he made who is eligible to stay in the ashram. What is the qualification? இன்னொரு முக்கியமான ஒரு அறிவுரை ஆசிரமத்தை தங்கியிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு. ஸோ யார் வந்து ஆசிரமத்தை தங்குறதுக்கு தகுதியானவன் அப்படின்றதுக்கான பற்றிய ஒரு அறிவுரை அது. Basically, Srila Prabhupada said that if you cannot rise early in the morning and if you cannot come for the Mangala Arati program, you are not fit to stay in the temple. சில பிரபுபாதர் அடிப்படையாக சொல்றாரு, உன்னால அதிகாலையில் எழுந்திருக்க முடியல, காலையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வர முடியல அப்படின்னா நீ ஆசிரமத்தில் தங்குறதுக்கு தகுதியானவனே கிடையாது. He says that because this temple is meant for tapasya, not for extravagancy. இந்த கோயிலானது தபஸ்யங்கள்ல ஈடுபடுறதுக்காக தான் இருக்கே தவிர சும்மா உன்னுடைய சௌகரியங்களை அதிகப்படுத்துகிறது கிடையாது. Prabhupada says he may rise late one day, once, twice. A devotee may be late one time or twice. ஒரு முறையோ ரெண்டு தடவையோ நீங்க வந்து தாமதமா எழுந்திருக்கலாம், வரலாம். And if he does not follow, then you shall ask him just to please leave this place. That's all. இல்ல அதை மீறியும் அவர் தொடர்ந்து அதை பின்பற்றல அப்படின்னா நீங்க இருக்கிறதுக்கு சரியான ஆள் கிடையாது, கிளம்பி போன்னு சொல்லி அனுப்பிச்சிடும். So we can also see sometimes there will be some devotees engaged in very heavy service and or is traveling, moving around, and because of that he may not be able to come for program for occasional reasons. சில சமயத்தில் நம்ம பார்க்கலாம், சில பக்தர்கள் ரொம்ப கடுமையான சேவையில் முன்னர் நாள் ஈடுபட்டிருப்பாங்க, இல்லைன்னா பிரயாணம் பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க, அதனால அவங்களால காலை நேரத்தில் மங்களாரத்திக்கு வர முடியாமல் போகலாம். So there could be some kind of exceptions like that. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சரி நம்ம பார்த்து தவிர்க்கிறது சரி. So so it can happen very rarely, but it should not become a habit. இந்த மாதிரி ரொம்ப அரிதா நடக்கலாம், ஆனா இது வந்து பழக்கமாயிடக்கூடாது. So there was one Brahmananda Prabhu, he recollects one incident and he says that Srila Prabhupada once instructed him that even if somebody devotee is sick, he should attend the program, he should come for Mangala Arati. Srila Prabhupada said like that. சில பிரபுபாதருடைய சீடர் பிரம்மானந்த பிரபு அவர் சொல்றார், ஒரு தடவை சில பிரபுபாதர் அறிவுரை கொடுத்தாராம், ஒருவேளை ஒரு பக்தருக்கு உடம்பு சரியில்லாமலே இருந்தா கூட பரவாயில்ல, காலைல மங்களாரத்தி வந்து அவர் கலந்தே ஆகணும். This was one incident that he says. ஒரு சமயத்துல அவர் இந்த மாதிரி சொல்றாரு. So there was another incident which we can easily relate to. Many times we may ask somebody, Prabhuji, what happened? Why you didn't go for Mangala Arati? Prabhu, my dress was wet. The clothes are not washed. These are the reasons sometimes devotees may give. இன்னொரு சம்பவம் இருக்கு. இப்போ பொதுவாக நிறைய பக்தர்கள் கூட இந்த காரணத்தை சொல்லுவாங்க, ஏன் பிரபு மங்களாரத்திக்கு வரல அப்படின்னு கேட்டால், பிரபு நேற்று துணி துவைக்கல, இல்லை துவைச்ச துணி காயல. Or again, Prabhu, I was just that's why I was in Gamcha. I woke up. I was in the ashram. நான் எழுந்துட்டேன் பிரபு, ஆசிரமத்தில் தான் எழுந்திருந்தேன், கம்சால இருந்தேன். So just relate to you one incident, how Srila Prabhupada was so heavy when one of the very senior devotees was giving such reasons. So இப்போ இதே போன்ற ஒரு பதிலை சில பிரபுபாதருடைய ஒரு மூத்த சீடர் கொடுத்தப்போ சில பிரபுபாதர் எவ்வளவு கண்டிப்பா அவர்கிட்ட நடந்துக்கிட்டார் அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் இது. Just one thing, when there are some names which I am reading here of some devotees, they have all done tremendous service. They are so much dedicated in Prabhupada's mission. We should never think that, oh, this devotee is like that, then it's our foolishness. We are what? Sorry. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு சம்பவத்தை பற்றி பேசும்போதும் இந்த குறிப்பிட்ட பக்தர்னு பேர் சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பேர் வரும்பொழுது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவு வந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பிரபுபாதருடைய
இயக்கத்துல அவ்வளவு தீவிரமா சேவையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ இவங்களை பத்தி பேசணும், நம்ம உடனே அவங்கள பத்தி ஓ இவங்க இப்படிதான் போல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தவறா நினைச்சிடக்கூடாது. That's our neophyte mentality. அது நம்முடைய ரொம்ப ஆரம்ப நிலை எண்ணம். The point is that we should learn lesson from this. இதுல இருந்து நம்ம பாடங்கள் கற்றுக்கொள்ளணும்ன்றதுக்காக தான் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். Sometimes we have this mentality, sometimes we ask, we will not learn the essence from some incident. We will first thing we will ask is, who is that person? Can you tell me his name? ஏதாவது ஒரு சம்பவத்தை இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய தடவை பார்க்கலாம், பக்தர்கள் அதுல இருந்து என்ன பாடத்தை கத்துக்கணுமோ அதை விட்டுருவாங்க. அதை விட்டுட்டு யார் பிரபு அதை பண்ணா, அவர் யார், அவர் பேர் என்ன சொல்லுங்க அப்படின்னுவாங்க. So a very sober person will always be ready to get the essence and try to imbibe whatever that is good in any incident. ஆனா ஒரு புத்திசாலியா இருக்கக்கூடிய நபர் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த சம்பவத்துல இருந்து நான் என்ன பாடத்தை கத்துக்கிறது அப்படின்றத கத்துக்கிட்டு அதை என் வாழ்க்கையில் எப்படி நான் செயல்படுத்துறதுன்னு பாக்குறோம். So this happened in ISKCON Hyderabad. This was narrated by Anandamaya Prabhu. ISKCON ஹைதராபாத்ல நடந்த ஒரு சம்பவம் இது. ஆனந்தமய பிரபு அவர் வந்து Anandamaya Prabhu, Srila Prabhupada's disciple. அருட்திரு ஆனந்தமய பிரபு ஸ்ரீல பிரபுபாதருடைய சீடர். அவர் வந்து இந்த சம்பவத்தை சொல்றார். Quite some devotees know him. He's been doing tremendous service. He's been in Hyderabad for a long time. மிகப்பெரிய அளவில் அவர் வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பக்தர். ரொம்ப வருஷமா ஹைதராபாத்ல இருக்கார். நிறைய பக்தர்கள் உங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம். So Srila Prabhupada one day he came to Achyutananda Swami's room before Mangala Arati. ஒரு நாள் ஸ்ரீல பிரபுபாதர் மங்களாரத்திக்கு முன்னர் அச்சுதானந்த சுவாமி அவருடைய அறைக்கு வரார். So he saw him, he was lying down. அவர் பார்க்கறார் அச்சுதானந்த சுவாமி அங்க படுத்திருக்கிறது. Prabhupada was in a very angry mood asking, so why are you lying down? ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப கோவத்தோட கேட்கிறார், ஏன் படுத்திருக்க? And why you are not coming for Mangala Arati? ஏன் மங்களாரத்திக்கு வரல? He said that my cloth was not washed. அவர் சொல்றார், என்னுடைய துணி துவைக்கல. So Prabhupada asked, where is your cloth? ஸ்ரீல பிரபுபாதர் கேட்கிறார், எங்க இருக்கும் துணி? So he showed it was in some corner, some clothes were just kept in a corner. ஒரு மூலையில துணிகள் இருந்ததை உடனே அவர் கை காட்டுறார். So Prabhupada immediately grabbed it, he rinsed it. ஸ்ரீல பிரபுபாதர் உடனே அந்த துணியை போய் எடுத்து துணியை அலசினார். And he squeezed it. அந்த துணியை புழிஞ்சார். And he just threw it on his face. அவருடைய மூஞ்சிலே தூக்கி எறிஞ்சார். And said, go for Mangala Arati. மங்களாரத்திக்கு போ அப்படின்னார். So I'm just relating this incident just to say that how important it is that Srila Prabhupada wanted everyone to seriously take up this. நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் ஒருத்தங்களையும் எந்த அளவுக்கு தீவிரமா மங்களாரத்தில் வந்து கலந்துக்க சொன்னார், எந்த அளவுக்கு அதுல தீவிரம் காட்டினாருன்றதை நம்ம பார்க்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். Sometimes Srila Prabhupada encouraged his senior devotees to do Mangala Arati in his room. When Srila Prabhupada, when it was in Nellore, he called the senior devotees to come and do Mangala Arati in his room. ஸ்ரீல பிரபுபாதர் சில சமயங்கள்ல நெல்லூர்லாம் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய அறைக்குள்ளேயே மூத்த பக்தர்களை வர சொல்லி அவர் வந்து மங்களாரத்தி செய்ததெல்லாம் நம்ம பார்க்கலாம். Then another incident, Srila Prabhupada was, whenever he used to inquire, he used to ask in Vrindavan, another place, so how many devotees are in the temple hall? ஸ்ரீல பிரபுபாதர் சில சமயங்களில் குறிப்பாக விருந்தாவனத்தில் ஒரு தடவை அவர் வந்து கேட்குறாரு, கோயில் அறையில் எத்தனை பக்தர்கள் மங்களாரத்தி சமயத்தில் இருக்காங்க அப்படின்னு. So this incident was related by Navayogendra Maharaj. So he says that Srila Prabhupada was very upset when he heard that the temple hall was not fully with all the devotees. Some of them were sleeping. So Srila Prabhupada was very upset with that. நவயோகேந்திர மகாராஜ் அவர் அந்த சம்பவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கார். அவர் சொல்கிறார், அப்போ வந்து எல்லா பக்தர்களுமே அன்னைக்கு மங்களாரத்தியில் இல்லை, சில பக்தர்கள் தூங்கிட்டு இருந்தாங்க, சில பேர் இல்லை. அதை கேள்விப்படணும் பிரபுபாதர் ரொம்ப வருத்தப்பட்டார். So Srila Prabhupada, he said that because Srila Prabhupada used to translate his books. So Prabhupada said that maybe I have to go for Mangala Arati, but I have an important translation work to do. ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு தெரியும் அதிகாலை நேரத்தில் அவர் புத்தகங்களை வந்து மொழிபெயர்க்கிறது உண்டு. ஸோ அவர் சொல்கிறார், நான் மங்களாரத்திக்கு போகணும் தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் அதை விட உயர்ந்த ஒரு சேவை இருக்குது, அதனால தான் நான் புத்தகங்களை மொழிபெயர்த்துட்டு இருக்கேன். So Srila Prabhupada said that this is not a free hotel. This ISKCON temple is not a free hotel. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்கிறார், இது ஒரு இலவச விடுதி கிடையாது, இங்கே ஆசிரமம் வந்து ஒரு சும்மா இலவசமாக நம்ம தங்கிட்டு போகிற விடுதி கிடையாது. In one letter, Prabhupada says, one lecture, we are simply insisting, get up early in the morning. ஒரு உபன்யாசத்தில் பிரபுபாதர் சொல்றார், நம்மளுடைய அறிவுரை ரொம்ப எளிமையானது, ஒன்னே ஒன்று, அதிகாலையில் எழுந்திரிங்க மங்களாரத்திக்கு. So one devotee is narrating, he's sharing his realization very nicely. He's making a point. He says that ஒரு பக்தர் தன்னுடைய ஒரு அனுபவத்தை அவர் வந்து ரொம்ப அற்புதமா சொல்லிட்டு இருக்கார். It may be it may be an austerity, difficulty to wake up early and come. அதிகாலையில் எழுந்து நம்ம வரது அப்படின்றது கடினமா இருக்கலாம். So he shared his realization. He says that Bilva Mangala Thakur went through so many difficulties to visit a prostitute. அவர் சொல்றார்,
வில்வமங்கல் டாக்கூர் ஒரு விபச்சாரியை சந்திக்கிறதுக்காக ஏகப்பட்ட கஷ்டங்களை அவர் வந்து எதிர்கொண்டு சென்றார். But we need to take little trouble to come for Krishna's Mangala Arati. ஆனால் நம்ம கிருஷ்ணனுடைய மங்களாரத்திக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை நம்ம வந்து சந்திச்சா போதும். So it's nice realization. ஸோ ஒரு நல்ல அவருடைய அனுபவம் அது. So another thing that we can see is that we can practically we have to somehow prioritize, reschedule ourselves. We have to set priorities, what we are doing, how some things can be done the next day, and yeah, it is it should be done in cooperation with the local manager and other devotees, and we should somehow plan to go early to bed and then come for Mangala Arati, so that we have to work out. நம்ம எப்படியாவது நம்மளுடைய நேரத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்து சில செயல்களுடைய நேரத்தை முன்ன பின்ன மாற்றி எப்படி ராத்திரி நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்க போகிறது, அதிகாலையில் எப்படி சீக்கிரமாக எழுந்து மங்களாரத்திக்கு வரதுன்றதுக்கான திட்டத்தை நம்மளும் அதுக்கான திட்டத்தை யோசித்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடத்துலேயும் நம்ம அதை பற்றி பேசி நம்ம அதுக்கு சரியான ஒரு முடிவு எடுக்கணும். Sometimes for some preaching programs it becomes late. சில சமயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சார நிகழ்ச்சிக்கு போயிட்டு ரொம்ப தாமதமாக நம்ம வரலாம். Yeah, so we push and come for Mangala Arati. அப்படி இருந்தும் நம்ம வந்து நம்மளை வழுக்கட்டாயமாக மங்களாரத்தி கொண்டு வரணும். So but if it should not be a regular affair that every day coming late, it should not become a regular thing, then we will not be able to sustain ourselves. தினசரி பழக்கம் ஆயிடக்கூடாது தாமதமாக வர்றது அப்படின்றது. அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் ஒரு நாள் நம்மளுடைய இடத்துல வந்து நம்ம இருக்க மாட்டோம். And I know some devotees, specifically in different parts, in North India, Bombay, different places, the preaching program, they are able to preach only by around a program. They can start by only 9 o'clock, 9:30, and by the time program everything is over 11 o'clock. It's like that. வட இந்தியா குறிப்பாக பாம்பே இந்த மாதிரி நகரங்களில் மக்கள் பார்க்கலாம், நிறைய பேர் வந்து 9 மணிக்கு மேலே தான் அவங்க வந்து அவங்களுடைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கே வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 9 மணின்றப்போ எல்லா நிகழ்ச்சிகளும் முடிஞ்சே போயிடுது. Somehow we have to work out the schedule, take some little rest post lunch and like that, and work out the schedule, and we have to come for Mangala Arati. எப்படியாவது நம்மளோட நேரத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொஞ்சம் நமக்கு ஓய்வு தேவைப்படுதா, மதிய உணவுக்கு அப்புறம் மேபி கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி அமைத்து நம்ம நிச்சயம் மங்களாரத்திக்கு வரணும். Yeah, so that requires still planning. அதுக்கு கொஞ்சம் திட்டமிடுதல் அவசியம். So there was one incident. This was one Prabhupada disciple by name Sukananda Prabhu. He woke up late in the morning. இன்னொரு சம்பவம், ஸ்ரீல பிரபுபாதரனுடைய சீடர் அருள் திரு சுகானந்த பிரபு. ஸோ அவர் வந்து ஒரு நாள் மங்களாரத்திக்கு கொஞ்சம் தாமதமாக எழுந்திரிச்சிருந்தார். And he had been traveling. He came late actually. அவர் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணிட்டு இருந்தார். அதனால அடுத்த நாள் அன்னைக்கு ராத்திரி தாமதமாக வந்தனால அடுத்த நாள் காலையிலேயே கொஞ்சம் தாமதமாக எழுந்தார். So Prabhupada said, you must rise early in the morning. I know you have been traveling, but there is no excuse. You can rest later. You must rise early and chant. ஸ்ரீல பிரபுபாத சொல்றார், எனக்கு தெரியும் நீ பயணம் பண்ணிட்டு தாமதமாக தான் வந்த அப்படின்னு, இருந்தாலும் நீ அதிகாலையில் எழுந்திருக்கணும், அதிகாலையில் எழுந்து நிகழ்ச்சிகளுக்கு வரணும், அதுக்கப்புறமா வேணா நீ போய் ஓய்வு எடுத்துக்கலாம். So again, these are some incidents which shows how much Srila Prabhupada was insistent that devotees should come for Mangala Arati. இதெல்லாம் சில நிகழ்வுகள் ஸ்ரீல பிரபுபாதர் மங்களாரத்திக்கு வர்றதுக்கு எந்த அளவுக்கு அவர் வந்து அவசியம்ன்றதை வலியுறுத்தினார்ன்றதை தெரிஞ்சுக்கணும். So that's one thing you have to learn. So to miss Mangala Arati means it's not pleasing to Srila Prabhupada. மங்களாரத்திக்கு வரதை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா அது ஸ்ரீல பிரபுபாதரை திருப்திப்படுத்தாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். And also we saw that anyone who is regularly not coming to Mangala Arati, is staying in the ashram, he cannot stay in the ashram. Again, Srila Prabhupada doesn't allow that. அதே போலவே ஆசிரமத்தில், இங்கே பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருந்துக்கிட்டு மங்களாரத்திக்கு அடிக்கடி ஒருத்தன் வராமல் இருந்தான் அப்படின்னா அப்போ அவனால் அந்த ஆசிரமத்தில் தங்கவும் முடியாது. அதையும் நம்ம பார்க்குறோம். And also it doesn't mean that now in ashram life I cannot if I have to be here, I have to wake up early in the morning. If I go out, I can be independent and do whatever I want. அதுக்காக ஆசிரமத்துக்குள்ளே இருந்தால் எல்லாம் அதிகாலையில் எழுந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் ஆசிரமத்தை விட்டு வெளியில் போயிடுறேன், வெளியில் போயிட்டு நான் எப்போ வேணாலும் எழுந்திரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படி கிடையாது. This is not a solution as well. அதுக்கான தீர்வும் கிடையாது. We have to work out, and then because we want to make progress, we want to please Guru and Krishna, we need to take it up seriously and endeavor. நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறோம், பிரபுபாதர், குரு மகாராஜ், கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும், அதுக்கான செயலில் நம்ம ஈடுபடணும். So this is from Civilization and Transcendence. ஆன்மீக வாழ்க்கை அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. Prabhupada says, it is not I may do it or not do it.
நான் பண்ணா பண்ணுவேன், இல்லைன்னா பண்ணாம கூட போவேன் அப்படின்னு கிடையாது. These austerities must be done. இந்த விரதங்கள் தவங்கள் நிச்சயம் பண்ணப்படணும். There is no question of optional. இதுல வந்து ஒரு வாய்ப்பு அப்படின்றதே கிடையாது. It must be done. நிச்சயம் பண்ணி ஆகும். And one must carry out the order of the spiritual master ஆன்மீக குருவினுடைய கட்டளைகளை அவன் செயல்படுத்தணும். and the order of the Shastra சாஸ்திரங்கள் இருக்கக்கூடிய கட்டளைகளை or scripture. சாஸ்திரங்கள். When you follow without consideration of whether it is convenient or inconvenient, நீங்க இது எனக்கு சௌகரியமானதா சௌகரியம் இல்லாததான்றதெல்லாம் யோசிக்காம பண்ணும் பொழுது, simply because it must be done, that is called tapasya. இது வெறுமனே பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அதனால நான் பண்றேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா அது பேர் தபஸ்யா. Yeah, Krishna also says no in the Gita, ya shastra vidhim utsrujya vartate kamakartah na sa siddhim avapnoti na sukham na param gatim. So if we just ignore the rules and regulations as given in the scriptures out of simply to satisfy our sensual desires, கிருஷ்ணர் கீதையில சொல்றார், ஒருத்தன் தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சாஸ்திரங்களை கொடுத்த விதிமுறைகளை வந்து ஒருத்தன் விட்டுட்டு அவன் இஷ்டத்துக்கு நடந்தான் அப்படின்னா, then he will neither be happy in this world or in the other world. அவனுக்கு இந்த உலகத்திலயும் சந்தோஷம் கிடையாது, இதுக்கு அப்புறம் எங்க போனாலும் சந்தோஷம் கிடையாது. He cannot attain nasa siddhim, he cannot attain any perfection. அவனுக்கு எந்த பக்குவமும் கிடைக்கவும் செய்யாதுன்னு சொல்றாரு. Now there were some incidents that happened during winter time. Winter is a challenging time. குளிர்காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் இவை. ஏன்னா குளிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமான சவால்களை சந்திப்போம் இல்லையா? It just reminds me one incident. One of my friend, I will always used to say. எனக்கு இதை பற்றி பேசும்பொழுது ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தர், so he used to say that why the sun is rising, it will be very nice, we can always be under the blanket and nicely sleeping. அவர் என்கிட்ட சொல்லுவார், ஏன் இந்த சூரியன் அதுக்குள்ளே உதிக்குது, இந்த சூரியன் சீக்கிரமாக உதிக்காமல் இருந்தால் போர்வை இன்னும் நல்லா இழுத்தி போத்தி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கலாமே. So yeah, this is typical Tamoguna talk. ஸோ இது வந்து தமோகுணத்தில் இருக்கிறவனுடைய வெளிப்பாடு. So anyway, here is one quote from Srila Prabhupada's lecture. There is severe cold, chilly cold. ஸ்ரீல பிரபுபாதருடைய உபன்யாசத்திலிருந்து இந்த ஒரு கூற்று. அவர் சொல்றார், கடும் குளிர் இருக்கு, but my duty is to take bath in the morning. ஆனா இருந்தாலும் என்னுடைய கடமை அதிகாலையில குளிக்கிறது. So we must tolerate. நம்ம வந்து பொறுத்துக்கணும். I must tolerate the chilly cold. அந்த கடும் குளிரையும் நான் பொறுத்துக்கணும். And still take my bath. அதை பொறுத்துக்கிட்டு நான் குளிக்கணும். This is called tapasya. இதுதான் தபஸ்யம். Not that it is very chilly cold, I will take my bath. I will not take my bath. ஐயோ ரொம்ப கடும் குளிரா இருக்குங்க, அதனால நான் என்னோட குளியலை வந்து நான் அப்புறம் பண்றேன், கிடையாது. No, that is not allowed. அது அனுமதிக்கப்பட கிடையாது. Then you are lagging behind. அப்படின்னா நீ இன்னும் பின்னாடி இருக்கன்னு அர்த்தம். You must take a bath. நீ குளிச்சாகணும். Of course, if somebody is seriously ill, that is a different thing. யாராவது ஒருத்தனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னா அது வேற விஷயம். Prabhupada, another place, he says that பிரபுபாதர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, he's speaking about the Brahmanas in the Western countries, his disciples. மேற்கத்திய நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய பிராமண சீடர்களை பற்றி சொல்றார். He says that it is simply a practice. இது வெறும் ஒரு பயிற்சி தான். So because it is pinching cold, they do not forget to take bath early in the morning. ரொம்ப கடும் குளிரா இருக்குன்றனால அவங்க வந்து குளிக்கிறத மறந்துட்டாங்கன்னு கிடையாது. It may be painful for 1 or 2 days. ஒரு நாள் 2 நாள் கஷ்டமா இருக்கலாம். But if you practice, ஆனா தொடர்ந்து பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா it will no longer be painful. அது வலியாவே இருக்காது. So one should not give up the practice of taking bath early in the morning. ஸோ அதனால அதிகாலையில் குளிக்கிறது அப்படின்றத ஒருத்தர் விட்டுறக்கூடாது. Because of severe cold. குளிரா இருக்குன்ற காரணத்துக்காக. So that is the point, and we can see Srila Prabhupada is setting a very high standard. நம்ம பார்க்கலாம், ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப உயர்ந்த ஒரு தரத்தை நிலைநாட்டுறாரு. And sometimes we can see even remember when we went to Badrinath, quite some time back, we had a Shravan Kirtan camp with Guru Maharaj. So we went to Badrinath. We see sadhus rising early in the morning. குரு மகாராஜரோட ஸ்ரவன் கீர்த்தன கேம்ப் பத்ரிநாத்ல நடைபெற்றப்போ நம்ம அங்கே போயிருந்தோம் பத்ரிநாத்துக்கு. அங்கே வந்து பார்த்தோம் சில சாதுக்கள் வந்து மிகவும் கடுமையான தவங்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. I'm saying most of them they wake up early in the morning. அதிகமானவங்க அதிகாலையில் எந்திரிச்சிடுறாங்க. So they wash their hands, legs, and then they engage in whatever spiritual activity they are doing. அவங்க எழுந்திரிக்கிறாங்க, கை கால் அலம்புறாங்க, எல்லாம் பண்றாங்க, அவங்களுடைய ஆன்மீக செயல்களையும் ஈடுபடுறாங்க. But
We see, they may purify themselves by chanting some mantra, and some of them take bath later. சில மந்திரங்களை உச்சரிக்கிறதன் மூலியமா ஆரம்பத்தில் அவங்கள தூய்மைப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து குளிப்பாங்க. But they don't sleep actually. ஆனா அந்த They don't நேரத்தில் அவங்க sleep during தூங்கிட்டு that இருக்கிறது Brahma கிடையாது. Muhurta time. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. But we can see Srila Prabhupada even set even a higher standard that that all the devotees wake up, take bath, and come for Mangala Arati. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் இன்னும் உயர்ந்த தரத்தை நிலைநாட்டினார். அவர் சொன்னார் அதிகாலையில் எல்லாருமே எழுந்திருக்கணும், எழுந்து குளிக்கணும், குளிச்சு மங்களாரத்திக்கு வரணும். Leelamrita, you will remember there is one incident mentioned when devotees were, because Kumbh Mela, for those who have gone for Kumbh Mela program, it's really cold. It's not so easy in the morning. லீலாமிருத புஸ்தகத்தில் வந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு கும்பமேளா பற்றி. கும்பமேளா நடக்கிறப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப கடுமையான குளிராக இருக்கும். So devotees were not going for, some of them were not there for Mangala Arati. பக்தர்கள் சில பேர் மங்களாரத்திக்கு வராமல் இருந்தாங்க. So what Srila Prabhupada did is one day morning he just went, there is a hand pump. ஒரு நாள் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணாருன்னா அவரே நேரடியாக போனார். அங்கே வந்து ஒரு கை அடி குழாய் இருந்தது. He just pumped water from the hand pump. He just took bath and then just came for the program. ஸோ அங்கே போயிட்டு அவரே வந்து தண்ணியை அந்த குழாயிலேருந்து எடுத்து ஸ்ரீல பிரபுபாதர் குளிச்சார். Just to set example to devotees that we have to surrender and we have to go for the program. ஏன் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி குளிச்சு நம்ம சரணடையணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக காட்டி பக்தர்களும் அவங்க குளிச்சு அவங்க வந்து வரணும்ன்றது காட்டினார். So now we can think of some, so from all these incidents we can understand the whole point is that we have to rise early for our own spiritual benefit. We have to rise early, we have to come and then blissfully participate in the program, and we will see at the end of the day we will be very happy actually. இந்த சம்பவங்கள் எல்லாத்துல தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கணும், எழுந்து மங்களாரத்திக்கு வந்து ஆனந்தமா நம்ம ஆடி பாடி கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நாளினுடைய இறுதியில நம்ம ரொம்ப ஆனந்தமா இருப்போம். So some practical solutions we can think. Sometimes we may have some difficulties how to work out. சில நடைமுறையான விஷயங்களும் தீர்வுகளும் நம்ம வந்து பார்க்கணும். What are the normal reasons we give in alarm did not work? நம்ம பொதுவாக கொடுக்கக்கூடிய பதில் என்ன? ஒரு அலாரம் வேலை செய்யல. I set wake up time as 3:45. Instead of putting AM, I put PM. 3:45 நேரம் கரெக்டாக வச்சேன் பிரபு. ஆனால் ஏஎம்னு வைக்கிறதுக்கு பதில் பிஎம்னு வச்சுட்டேன். I did once like that. எனக்கு நானே அந்த மாதிரி ஒரு தடவை பண்ணியிருக்கேன். And somehow by the mercy of devotees I woke up. ஆனால் பக்தருடைய கருணையால் இது எந்திரிச்சிட்டேன். So these are all common things it could happen, but we have to be a little serious. We cannot give these reasons because alarm did not work, nobody woke me up, I didn't do. So it is our responsibility to request, we should always take help from devotees. நம்ம பொறுப்போட நடந்துக்கணும். நம்ம சும்மா பிரபு அலாரம் வேலை செய்யல, இல்லை யாரும் எழுப்பி விடலை, இந்த மாதிரி பதில் சொல்றதுல அர்த்தமே கிடையாது. நம்ம மற்றவங்க கிட்ட உதவி கேட்டு நம்ம பொறுப்போட வந்து கலந்துக்கணும். So if somebody is going to give us one bag of gold at 4:30 AM, he will be there 4 o'clock waiting at the particular spot. யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு நான் வந்து காலையில் 4:30 மணிக்கு வந்து நான் ஒரு பை முழுவதும் தங்க காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா 4:30 மணி 4 மணிக்கே நம்ம போய் அங்கே காத்துட்டு இருப்போம். Alarm would not have worked because you would not have waited for alarm. You will be whole night awake. அலாரம் அன்னைக்கும் வேலை செஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா நீங்க அலாரமே வச்சிருக்க மாட்டீங்க, ராத்திரி தூங்காம முழிச்சே இருந்திருப்பீங்க. So that's the thing. Maybe Jagan Mohan Gopal Prabhu is the exception. He just goes at 3:30 to distribute Bhagavatam set. But generally we see people are so much interested in material things. நம்ம பார்க்கலாம் ஜெகன் மோகன் கோபால் பிரபு காலைல 3:30 மணிக்கு கூட பாகவதம் செட்டு கொடுக்கறதுக்கு அவர் வந்து போவார். ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி மக்கள் இருக்கிறது. Anyway, so we need to be responsible. So the point is that's why we have devotees. This is real friendship. Friendship means not just talking, joking, but help others. Help him to wake up, help him in spiritual life. That is real friendship. இதுதான் நட்பு. இதுக்கு தான் நண்பர்கள் இருக்காங்க. நமக்கு ஏதாவது உதவி தேவை அப்படின்னா அவங்க நம்மளை எழுப்பி விடுறதுக்காக இருக்காங்க. So we can see in the ashram, sometimes the temple commander comes, he plays Prabhupada Dhun, and then he goes and wakes up everyone. சில சமயத்தில் ஆசிரமத்தில் பார்க்கலாம் டெம்பிள் கமாண்டர் அவர் வந்து எழுந்து ஒரு அறையா பிரபுபாதனுடைய ஹரே கிருஷ்ணா தூன் போட்டு விட்டு அவர் போய் பக்தர்களை எழுப்பி விடுறது. And in some temples we see they hit the gong very heavily. சில கோயில்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காங் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் ரொம்ப பலமாக சத்தமாக. When did they hit the gong? சிலர் கேட்பாங்க எப்பங்க காங் அடிச்சாங்க அப்படின்னு. And sometimes there is it's also suggested 2-3 devotees loudly sing Hare Krishna. சில சமயத்தில் 2-3 பக்தர்கள் சத்தமாக ஹரே கிருஷ்ணா பாடுவாங்க. Anyway, so we can have so many ways and means. The point is that we have to wake up, we have to come.
இந்த மாதிரி நிறைய வழியில வந்து பக்தர்களை எழுப்பியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. So if you see, actually the whole thing ultimately it boils down to desire. If you have the desire, we will do it. இது எல்லா விஷயமே இறுதியா எங்க வந்து முடியுது அப்படின்னா நம்மளுடைய விருப்பம், ஆசை. நம்ம வந்து மங்களாரத்திக்கு வரணுன்ற விருப்பம் நமக்கு இருந்தது அப்படின்னா நிச்சயம் நடக்கும். And once once we become very regular and then attend Mangala Arati and then experience the bliss of the program, we will never miss it. நம்ம மங்களாரத்திக்கு வரதை தொடர்ச்சியாக்கி அதுல இருந்து நம்ம அந்த ஆனந்தத்தை உணர்ந்தோம் அப்படின்னா அதன் பிறகு அது நம்ம ஒரு நாள் கூட வராம இருக்க மாட்டோம். Yeah, and then also I'm just saying about some exceptions when somebody is really very sick and sometimes for various reasons, health reasons, or prescribe a doctor, you are not able to take bath or whatever, so still you can come and then stand behind and attend the Mangala Arati. ரொம்ப முடியாத நிலையில இருக்காங்க, இதெல்லாம் கூட வேற விஷயங்கள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு மருத்துவர் சொல்றாரு அதிகாலையில் நீ குளிக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா குளிக்காம அந்த பக்தர் இங்க பின்னாடி வந்து அவங்க புக் ஸ்டால் பக்கத்துல அந்த மாதிரி நிக்கலாம். Maybe we may have to change the doctor. ஒருவேளை மேபி நீங்க மருத்துவரை மாத்தி வேற மருத்துவரை பாத்தீங்கன்னா I'm just saying in principle, maybe somebody is sick for 2-3 days, but still if it is not so bad, then come and attend the program from behind. 2-3 நாள் உடம்பு சரியில்லாம இருக்கு, ஆனா ரொம்ப மோசமா இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்க அங்க பின்னாடி வந்து நின்னாவது மங்களாரத்தில கலந்து. Of course, also for sometimes for health reasons and hygiene reasons, you may not be able to come, but if you come, you may spread it to others. That's also there. So we have to see time, place, situation. சில சமயத்துல சில வியாதிகள் பரவக்கூடியதா இருக்கக்கூடிய சமயத்துல அப்போ வந்து நீங்க வெளியிலே வரக்கூடாதுன்னு இருக்கலாம், அந்த சமயங்கள் அது வேற. So definitely we need to consult elder devotees and do appropriate things. மூத்த பக்தர்களோட நம்ம கலந்துரையாடல் பண்ணி நம்ம வந்து அது கேட்ட முடிவு எடுக்கணும். And also we should not be, that's what I said, it's our desire, if for small little headache, little sneezing, we should not just cheat ourselves like. நான் தான் சொன்னேன், நம்மளுடைய விருப்பம் தான். சும்மா கொஞ்சமா தலைவலி இருந்தது இல்லை ஒரு தும்மல் தும்மன அப்படின்றதுக்காகலாம் மங்களாரத்திக்கு வர மாட்டோம்னு சொன்னோம்னா அது. And yeah, if we are just going to miss for giving some useless reasons, it's a loss for us, not for anyone else. பிரயோஜனமே அற்ற ஏதாவது காரணங்கள் சொல்லி வராம இருந்தோம் அப்படின்னா அந்த இழப்பு நமக்கு தான். So this different quotes and other things that we are reading, it's for our benefit, not to scare others or something like that. நம்ம இங்க படிக்கக்கூடிய இந்த வெவ்வேறு மேற்கோள்கள் சம்பவங்கள் இது எல்லாமே ஏதோ பயமுறுத்துறதுக்காக கிடையாது, நமக்கு நன்மை பண்ணிக்கிறதுக்காக தான். So because why Krishna consciousness is very happily practiced, it's not some kind of a forced rigidity, it's a happily practiced. கிருஷ்ண பக்தி அப்படின்றது என்னமோ அப்படியே வற்புறுத்தலின் பேர்ல கட்டாயத்தின் பேர்ல கஷ்டமா நம்ம பின்பற்றுறது கிடையாது. கிருஷ்ண பக்தின்றது ஆனந்தமா நம்ம பயிற்சி பண்ணணும். Krishna says no susukam kartum avyayam, happily. கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு இல்லையா, சுசுகம் கர்த்தும் அவ்யயம், ஆனந்தத்தோட நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய. We can also see with small boys who come for training in Gurukul and like that. First 1 week, 10 days, they will be little bit finding it difficult, and after that they are happily, they just take bath, they come for program, it becomes tuned in their system. நீங்க பார்க்கலாம், இப்போ நம்ம இடத்துல இங்கே இருக்கக்கூடிய விஆர்டி மாணவர்கள் சின்ன பசங்க இருக்காங்க, அவங்க பார்க்கலாம் முதல் நாள் 2வது நாள் 10 நாட்களுக்கு அவங்க வந்து கஷ்டமா இருக்க மாதிரி உணர்வாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆனந்தமா அவங்க வந்து வரதை பார்க்கலாம். I remember one time I asked one boy, so what did you find very difficult when you came to the ashram? What was the difficult thing? Tell me. ஸோ நான் வந்து ஒரு பையன்கிட்ட கேட்டேன், சரிப்பா நீ ஆசிரமத்துக்கு வந்தோன்னே முதல்ல உனக்கு கடினமாக தோணுன விஷயம் என்னவா இருந்துச்சு? I was thinking how to take cold water bath. பிரபு எப்படி அந்த சில்லுன்னு இருக்க தண்ணியில் குளிக்க போகிறன்றது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. And then I saw after 1 month he was playing there in the bathroom, in the shower and like that. அதுக்கப்புறம் பார்த்தோம் 1 மாதம் கழிச்சு அந்த ஷவரை திறந்து விட்டு அவன் பாட்டுக்கு நாங்கள் ஆடிட்டு இருந்தோம். And we have to really control not to do that. போதும்ப்பா குளிச்சது போதும், தண்ணி நிறுத்துன்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. As Srila Prabhupada said, it's a question of training. Once you are trained, then it becomes part of the system. ஸ்ரீல பிரபுபாதர் தான் சொல்றாரு, எப்போ இது ஒரு பயிற்சி ஆகுதோ அப்போ வந்து நம்மளுடைய நடைமுறை ஒரு செயலாக மாறிடும் அது. Anyway, it doesn't matter, you take hot water bath, cold water bath, you take bath and come for the Mangala Arati. This is the most important thing. குளிர் தண்ணியில் குளிக்கிறீங்களோ இல்லை சுடு தண்ணியில் குளிக்கிறீங்களோ ஏதோ ஒரு தண்ணியில் குளிங்க, குளிச்சுட்டு மங்கள ஆரத்திக்கு வாங்க. So I'll just read one quote from Srila Prabhupada's lecture and then we will conclude. ஸ்ரீல பிரபுபாதருடைய உபன்யாசத்திலிருந்து ஒரு மேற்கோள் சொல்றேன், அதை பார்த்துட்டு நம்ம உபன்யாசத்தை நிறைவு பண்ணிக்கலாம். Yeah. So many amazing quotes. So everyone can be raised to the platform of Krishna consciousness.
எல்லாருமே கிருஷ்ண உணர்வுன்ற தளத்திற்கு எழுச்சி பெற முடியும். There is no difficulty. எந்த கஷ்டமும் கிடையாது. That is Chaitanya Mahaprabhu's movement. அதுதான் சைத்தன்ய மகாபிரபுனுடைய இயக்கம். So from early in the morning, காலையில் நேரத்துல இருந்து he is teaching. அவர் சொல்றார், Udilo Aruna Purabha Bhage. அதிகாலையில ஒருத்தர் எழுந்துறீங்க, Dvijamani Gora Amani Jage. He was not lazy, he was very busy from early in the morning. ஸோ அதிகாலை நேரத்துல இருந்து அவர் சோம்பேறியா இல்லை, அவர் ரொம்ப பரபரப்போட செயல்பட்டு இருக்கார். Prabhupada says, Mangala Arati means to get up early in the morning, take your bath and be prepared for the Mangala Arati. மங்களாரத்தி அப்படின்னா அதிகாலையில எழுந்து நீங்க குளிச்சு மங்களாரத்திக்கு வரீங்க. Then begin your chanting prayer. உங்களுடைய ஜபத்தை ஆரம்பிங்க. This is activity. இதுதான் செயல்பாடு. It is not. இது Krishna consciousness is not a lazy life. கிருஷ்ண உணர்வு அப்படின்றது சோம்பேறித்தனமான வாழ்க்கை கிடையாது. It is not lazy life. இது சோம்பேறித்தனமான வாழ்க்கை கிடையாது. All Krishna conscious, Rama conscious, they are very busy. கிருஷ்ண உணர்வா இருக்கட்டும், ராமர் உணர்வா இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எப்பொழுதும் செயல்பட்டு இருக்காங்க. Prabhupada says to speak, even the Hanuman, Jambavan, Angada, they are monkeys. ஹனுமான், ஜாம்பவான், அங்கதா இவங்கெல்லாம் குரங்குகள். Still, how they were busy. அவங்களே எந்த அளவுக்கு செயல்பட்டு இருந்தாங்க, பரபரப்போட இருந்தாங்க பாருங்க. From the history we find, வரலாறுல இருந்து நம்ம பார்க்கிறோம், to serve Krishna, Ramachandra. கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு, ராமச்சந்திரருக்கு சேவை பண்றதுக்கு. I was questioned by some gentlemen sometimes in 1940. ஒரு நபர் என்கிட்ட 1940களில் கேட்டார் ஒரு கேள்வி. He charged that the Vaishnava, அவர் வைஷ்ணவர்களை பத்தி ஒரு குற்றம் மாதிரி சொன்னார். this Vaishnava means a lazy fellow. வைஷ்ணவர்கள் அப்படினாலே சோம்பேறிங்க. He said like that. அப்படின்னு அவர் சொன்னார். So Prabhupada is laughing and he's saying, so I said, you have never seen a Vaishnava. பிரபுபாதர் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நீங்க வைஷ்ணவரையே பார்த்தது கிடையாது. I told him, you have never seen a Vaishnava. நான் சொன்னேன், நீ வைஷ்ணவரையே பார்த்தது கிடையாது. No, I have seen these Vaishnavas. இல்ல, நான் பார்த்திருக்கேன் வைஷ்ணவர்களை. They do not do anything and taking mala and pretending to be very highly elevated. அவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, வெறும் கையில ஒரு மாலையை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப முன்னேறியவர்கள் போல வெளிக்காட்டிக்குவாங்க. And sleep and snore. அதை கையில வச்சுக்கிட்டு தூங்கிட்டு கொரட்டை விட்டுட்டு இருப்பாங்க. You have seen, but you have not seen. நீ பார்த்திருக்க, ஆனா நீ பார்த்தது இல்ல. You have seen these pseudo Vaishnavas. போலியான வைஷ்ணவர்களை நீ பார்த்திருக்க. But real Vaishnava you have not seen. உண்மையான வைஷ்ணவர்களை நீ இன்னும் பார்த்தது இல்ல. What is that real Vaishnava? உண்மையான வைஷ்ணவன் அது என்ன? And I said that in India there were two big wars. நான் சொன்னேன், இந்தியால ரெண்டு மிகப்பெரிய போர் நடைபெற்றது. One war was the Ravana. ஒரு போர் ராமருக்கும் ராவணனுக்கும் இடையில. And another war Kurukshetra. இன்னொரு போர் குருக்ஷேத்திரம். So in these two wars, இந்த ரெண்டு போர்கள், the hero is Vaishnava. ரெண்டுலயுமே நாயகன் யார் அப்படின்னா வைஷ்ணவன். One is Hanuman. ஒண்ணுல ஹனுமான், and the other one is இன்னொன்னு Arjuna. அர்ஜுனர். So Prabhupada says, have you seen them? Have you heard about them? பிரபுபாதர் கேட்கிறாரு, நீ அவங்கள பார்த்திருக்கியா, அவங்கள பத்தி கேட்டிருக்கியா? Are they lazy fellows? அவங்க என்ன சோம்பேறிகளா? Hanuman is Vaishnava. ஹனுமான் வைஷ்ணவர். He could raise one mountain and jump over the sea. அவரால ஒரு மலையை தூக்கிட்டு இங்க இருந்து அந்த பக்கம் கடலை தாண்டி குதிக்க முடியும். And set fire in the very beautiful state of Ravana. ராவணனுடைய ரொம்ப அழகான அந்த நகரத்தையே நெருப்பு விட்ட முடிஞ்சது. This is Vaishnava. இது வைஷ்ணவன். This is Vaishnava. இது வைஷ்ணவன். And Arjuna, he was in the beginning hesitating. அர்ஜுனன் ஆரம்பத்துல தயங்கினான். That my cousin brothers. இவங்க எல்லாம் என்னுடைய சகோதரர்கள். Yeah, so that's the point. So Prabhupada goes on to explain. So அந்த மாதிரி பிரபுபாதர் பேசிட்டே இருக்கார். Anyway, so the point is that கருத்து என்ன அப்படின்னா, devotees are not lazy, they are hard working. பக்தர்கள் சோம்பேறிகள் கிடையாது, அவங்க கடினமா உழைக்கக்கூடியவங்க. And yeah, one other letter, sometimes we may think, so what is the certificate? I mean, that we are practicing bhakti, do we get any certificate or something? In that regard, Prabhupada is saying one very interesting thing. நம்ம இன்னொரு சில சமயத்தை நினைக்கிறது உண்டு, இப்போ பக்தி பயிற்சி பண்றோம், தீவிரமா பண்றோம், அதெல்லாம் சரிங்க, ஏதாவது அதுக்கு சான்றிதழ் மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா, ஏதாவது கிடைக்குமா நமக்கு? So this is in conversation with some Indians. ஸோ பிரபுபாதர் அது சம்பந்தமா சொல்றாரு. இங்க சில இந்தியர்களோட உரையாடல் நடக்குது. Prabhupada says, examination or no examination, பரீட்சை இருக்கோ பரீட்சை இல்லையோ, they practice the rules. அவங்க விதிமுறைகளை பின்பற்றுறாங்க. That is sufficient examination. அது போதுமான பரீட்சை. Suppose one of the items that one has to rise early in the morning. அதுல உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு விஷயம் அதிகாலையில் எழுந்திருக்கணும்ன்ற விஷயத்தை எடுத்துக்குவோம். So if one is rising early in the morning, இப்போ ஒருத்தர் அதிகாலை நேரத்துல எழுந்திருக்கிறான், then what is the examination? அதுக்கான பரீட்சை என்ன? That is already examined. அதுதான் பரீட்சையே முடிஞ்சது. One has to rise early in the morning, அவன் காலையில எழுந்திருக்கணும் அப்படின்னா attend the Mangala Arati, மங்களாரத்தில கலந்துக்கிறான், sitting in the class,
வகுப்புல உட்கார்ந்திருக்கான், and reading Bhagavad Gita, பகவத்கீதை படிக்கிறான், chanting Hare Krishna. ஹரே கிருஷ்ணா உச்சரிக்கிறான். These are all practical. இது எல்லாமே நடைமுறை. There is no need of examination. வேற எந்த பரீட்சையும் தேவையில்லை. If he is doing, இதை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா then it is examination passed. அவன் எக்ஸாம்ல பரீட்சையில தேர்ச்சி பெற்றுட்டான். This is from a room conversation, January 5, 1977. 1977 ஜனவரி 5 நடைபெற்ற ஒரு அறை உரையாடல் இது. Okay, we will stop here. Thank you very much. நிறைவு பண்ணிக்கலாம். நம்ம மிக்க நன்றி எல்லோருக்கும். So I'm sure by hearing Prabhupada's various quotes, we'll be more inspired to come and participate in Mangala Arati. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய கூற்றுகள் பிரபுபாத சொல்றது இது எல்லாத்தையும் நம்ம கேட்டதுல இருந்து நம்ம எல்லாருமே மங்களாரத்தி வந்து கலந்துக்கணும் அப்படின்றதுல உற்சாகத்தோட இருப்போம்னு நான் நம்புறேன். Well, also, I just want to say that maybe some devotees may have really some chronic illness, some difficulty. There are always some exceptions, but please be inspired and have faith in the process. I'm sure you will have a great experience if you start coming for Mangala Arati, those who are not coming for Mangala Arati. சில பக்தர்களுக்கு ரொம்ப மோசமா முடியாத மாதிரியான உடல் ரீதியான கோளாறுகள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், ஆனால் பொதுவாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வரதுக்கு முயற்சி பண்ணி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அப்போ அதிலேருந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய சந்தோஷம். Yeah, I know one devotee has got something like migraine. If he just wakes up very early, he becomes almost dysfunctional. There are some exceptions like that. எனக்கு தெரியும், குறைந்தது ஒரு பக்தர் இருக்கார், அவருக்கு வந்து மைக்ரேன் ப்ராப்ளம் இருக்குது. அந்த பிரச்சனையின் விளைவு என்னன்னா, அவர் அதிகாலையில் எழுந்திருச்சார் அப்படின்னா அவரால் அப்புறம் அன்றைக்கி நாள் முழுவதும் செயல்படவே முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை. Anyway, exceptions are exceptions, but we should take the point. We should put ourselves seriously and sincerely to follow the instruction of Prabhupada. முற்றிலுமாக முடியாதவர்கள்ன்றவங்க அவங்க வேற ரகம்னு வச்சுக்கலாம். ஆனால் பொதுவாக நம்ம எல்லாருமே நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம முயற்சி பண்ணி வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய அறிவுரைகளை பின்பற்றி அவரை திருப்திப்படுத்தணும். And also another thing is that if you heard that Falastuti of the Guru Ashtaka, one should chant loudly in the Guru Ashtaka during the, loudly means audibly at least, to chant during Guru Ashtaka, not only Guru Ashtaka, the Hare Krishna mantra, everything. அந்த குரு அஷ்டகத்தினுடைய பலஸ்துதி பற்றி நம்ம கேட்டோம். அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது, சத்தமாக ஒருத்தன் வந்து குரு அஷ்டகத்தையும் சரி அதுக்கு பிறகு வரக்கூடிய ஹரே கிருஷ்ண மந்திரத்தையும் சரி சத்தமாக ஒருத்தன் வந்து உச்சரிக்கணும்னு. So we have been discussing in the last 4-5 days, it's whether it is japa or it is kirtan or it is anything in Krishna consciousness, anything that we are doing, trying to do for the pleasure of Guru and Krishna, we should show interest, enthusiasm. Then we can see that once Guru and Krishna is pleased, we will be really happy. நம்ம கடைசி 4 நாட்களாக 5 நாட்களாக கேட்டுட்ருக்கோம். நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ, ஜபமாக இருக்கட்டும், சேவையாக இருக்கட்டும், பாடுறதா இருக்கட்டும், என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ குருவையும் கிருஷ்ணன் திருப்திப்படுத்துறதுக்கு அதில் முழு ஈடுபாடோட நம்ம தீவிரத்தோடு பண்ணோம் அப்படின்னா அப்போ அவங்க திருப்தி அடைகிறாங்க. So please, we have a big temple is coming up. We are already, so many devotees are here. So come, we will all together, we will serve. We can, and all these things we are doing, we can bring in more devotees, more people in the service of the Lord and try to please Srila Prabhupada. மிகப்பெரிய கோயில் இங்கே வந்துட்டு இருக்கு. இங்கே ஏகப்பட்ட பக்தர்கள் ஏற்கனவே இருக்கீங்க. இன்னும் மேலும் நீங்கள் இன்னும் அதிக பக்தர்களை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த விதத்தை நம்ம வந்து பிரபுபாதரை திருப்திப்படுத்த முடியும். I think tomorrow it's going to be a difficult Mangala Arati because the whole temple will be jam packed. You will not have place to sit, stand. இருக்கிறதுலே நாளைக்கு ரொம்ப கடினமான மங்களாரத்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும், நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. Yeah, we don't have to worry. Still, Krishna can accommodate thousands and thousands of people. இருந்தாலும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. கிருஷ்ணரால் வந்து எத்தனை பேர் வந்தாலும் உள்ளே வந்து கிருஷ்ணரால் இருக்க வைக்க முடியும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் வரலாம். Just one last thing, it just came to my mind. I remember Divya Prabhupada Prabhu, His Grace Divya Prabhupada Prabhu, Gokul Prabhu used to say, when they were working with Dhanvir Maharaj, His Holiness Dhanvir Maharaj used to say, திவ்ய பிரபந்த பிரபு, கோகுல் சந்திர பிரபு அவங்க வந்து they were working on the cosmology with His Holiness Dhanvir Maharaj. தவத்திரு தனவீர் மகாராஜோட சேர்ந்து அவங்க வந்து இந்த காஸ்மாலஜி, இந்த கிரக அமைப்புகள் பற்றி அவங்க வந்து சில ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் and Dhanvir Maharaj used to say that one will not come for Mangala Arati only in one situation. அப்போ அதில் வந்து தவத்திரு தன்வீர் மகாராஜ் அவர் சொல்லுவார், ஒரே ஒரு சூழ்நிலையில தான் ஒருத்தனால மங்களாரத்திக்கு வர முடியாமல் போகலாம். He said that if you have left the body. எப்போ அப்படின்னா எப்போ இந்த உடலை விட்டு போயிட்டானோ அதுக்கப்புறம் மங்களாரத்திக்கு வரலாம். Anyway, the point is that that's the serious, that's how the disciples of Srila Prabhupada are so committed. ஸோ அதுதான் கருத்துங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து இதில் உறுதியாக இருக்கணும் மங்களாரத்திக்கு வரதில்லை. So I'll just stop here. If you have any questions or comments, I may take 1 or 2. இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா 1-2 கேள்விகள் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம்.
specifically from today's session, if anything is there, you can ask, or anything from the previous one, later we can take. Already we took quite some questions yesterday from the previous session. Anything else you have? குறிப்பாக இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது இருந்தால் முதல்ல கேளுங்க. அதன் பிறகு நம்ம வந்து இதுக்கு முன்னர் பார்த்த உபன்யாசங்கள்லேருந்து வேணால் கூட நீங்கள் கேட்கலாம். நேற்று கூட நம்ம அதுக்கு முன்னர் பார்த்த உபன்யாசங்கள்லேருந்து சில கேள்விகளை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு முதல்ல இன்னைக்கு உபன்யாசம் சம்மந்தமாக ஏதாவது இருந்ததுன்னா கேட்கலாம். கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பக்தர் மங்களார்த்திலாம் வரார் பிரபு, ஆனால் அவர் வந்து 4 மணிக்கு மேலே தான் எழுந்திருக்கிறார். அது சரியா? அது பரவாயில்லையா? Well, I don't know what time he goes to sleep. Yeah, it's even if you wake up after 4, well, if as long as he's there in temple hall at 4:30, that's good. That's not a problem. அவர் எத்தனை மணிக்கு தூங்க போறாருன்றதும் ஒரு விஷயம் பொருட்டு இருக்கு, அது தெரியல நமக்கு. பட் இருந்தாலும் குறைந்தது 4:30 மணிக்கு மங்களாரத்தி அப்போ அவர் கோயிலுக்குள்ள இருக்கார் அப்படின்னா. But it's too risky sometimes, like you wake up at 4:20, 4:25, and then in 5 minutes you are in temple hall. It's also a mystery how I've seen some devotees doing that. It's really a mystery. சில சமயத்தில் இது வந்து கொஞ்சம் ஆபத்தாக கூட முடியல நம்ம அந்த மாதிரி எந்திரிக்கிறது. எனக்கு தெரியும் சில பக்தர்கள் 4:20, 4:25 தான் எந்திரிப்பாங்க, ஆனால் 4:30 கோயிலுக்குள்ளே இருப்பாங்க. அது எப்படின்னு தெரியாது. Anyway, so the point is that we have to wake up at 4 o'clock at the latest, so that you have time to be prepared and come here for program. குறைந்தது 4 மணிக்காவது எழுந்திருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து தயாராகி இங்கே நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு நேரம் போதுமானதாக இருக்கும். We spoke so much about cleanliness. So if you have to do some things to keep yourself clean, you need some time. நம்ம நிறையா சுத்தமாக நம்மளை வச்சுக்கிறத பற்றி, தூய்மையை பற்றி தன்னால் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ முதல்ல நீங்கள் சுத்தம் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்போ அதுக்கு கொஞ்சம் நேரம் தேவை காலையில். அதனால் சீக்கிரம் எந்திரிக்கிறது சிறந்தது. Anything else? Yes. Yeah, sometimes it happens like that, like you are late for whatever reason and you want to hit the temple hall at 4:30. Rare situations it's okay. Sometimes they put the tilak and then they just chant the names and then they come and later they go and put tilak. But it's in a rare situation it's okay. But generally you should put tilak in 12 places properly. நந்தசூத பிரபுவோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து 4:30 மணிக்கு சரியாக இங்கே கோயிலுக்குள்ளே இருக்கணுன்றனால சில சமயத்தில் பக்தர்கள் தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு நெத்தியில் மட்டும் அவங்க திலகம் போட்டுட்டு வேற எங்கேயும் திலகம் போடாமல் குர்த்தா போட்டு மறைச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ ரொம்ப தாமதம் ஆகிடுச்சு, என்றைக்கோ ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் நெத்தியில் மட்டும் போட்டுட்டு மற்ற மந்திரங்களை உச்சரிச்சுட்டு வரலாம். ஆனால் அது பரிந்துரைக்கப்படுறது. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி when there is a situation where there is where you are being late, I'm saying this is a very rare situation where you are late or something, you can washing your hands and legs, you can be in the Mangala Arati, later you can go and then do the other activity. The point is you attend the Mangala Arati. I don't want to say that, because if I say give a small loophole, then that will be the criteria. So I didn't want to say that, but there was a discussion like that. Prabhupada, in one conversation there was a discussion like that, but the best practice is to take bath, be here. That's all. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஆனால் இது வந்து ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொன்னோம். Don't translate. So the point is, you have to take bath and you have to be here in the Mangala Arati. And another thing, so what do? You stand back, you please stay. I already discussed in the previous class. You please stand behind so that others don't touch you. Now that just 3-4 days back, when devotee came, I said, he was looking very strange to me. So I asked him, so what is going on? He said, Prabhuji, it was very late, I couldn't take. But then why are you standing inside temple so close? Devotees are going, they are coming pradakshina, tulasi puja. This much you do not know. I was just asking him. ஸோ சில உபன்யாசங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், ஏதாவது சில காரணத்தினால உங்களால் வந்து நேரத்துக்கு குளிக்க முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் கோயிலுக்கு வெளியில் நீங்கள் வந்து அங்கே நின்று மங்களாரத்தில் நிச்சயம் கலந்துக்கணும், மங்களாரத்தை தவிர்க்கக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பக்தர் மங்களாரத்தி சமயத்தில் உள்ள கொஞ்சம் விசித்திரமாக நின்றுட்டு இருந்தார். எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பக்தர்கிட்ட போயிட்டு என்னப்பா ஏதோ விசித்திரமாக நிற்கிறிய என்னன்னு கேட்டோன்னே, அப்புறம் இந்த மாதிரி சில காரணத்தினால குளிக்க முடியல, இங்கே வந்து அதனால தான் நின்றுட்டுருக்கேன், அவர் யாரையும் தொட்டக்கூடாதுன்னு. ஸோ அப்புறம் உடனே பிரபு கேட்டார், இந்த மாதிரி அதான் தெரியுது இல்லை குளிக்காமல் வந்திருக்கேன், அப்புறம் இந்த கூட்டத்துக்கு மதியில் வந்து நின்றுட்டுருக்கே, எல்லாரும் சுற்றி பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் இப்படி போய் உள்ளே வந்து நின்றுருந்தேன், இப்படி நீ உள்ளே வரக்கூடாது, நீ வெளியில தான் நிற்கணும், வெளியில் நின்று நீ வந்து பார்க்கலாம், இந்த அளவுக்கு கூட தெரியாதான் என்ன. Anyways, sometimes devotees may say that you have to, you can, it's all transcendental. It's not transcendental.
சில சமயத்தில் பக்தர்கள் நினைக்கலாம் எல்லாமே திவ்யமானது தானங்க அப்படின்னு. கிடையாது. Okay, thank you very much. We will stop here. மிக்க நன்றி. Srila Prabhupada ki jai. Jai. Shri Gaur Nitai ki jai. Gaur Premanande. ஹரி ஓ